இது ஜஸ்ட் ஒரு அப்டேட் வீடியோ தான். நாம லேட்டஸ்ட்டாக சைனா பலிஸ்டிக் மிசைலை வழிமறிச்சு தாக்கும் இன்டர்செப்டார் ஆன்டி பலிஸ்டிக் மிசைல் டெஸ்ட் பண்ணாங்க. இந்தியாவுக்கு கூட இது சீரியஸான இஷ்யூ. இந்தியா இதற்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம்ல. இப்ப இந்தியா இதற்கு தரமான ரிப்ளை கொடுத்திருக்காங்க நண்பர்களே. இந்தியன் நேவி மற்றும் DRDO ஜாயிண்டா இப்ப கடலிலிருந்து ஏவும் பலிஸ்டிக் மிசைல் இன்டர்செப்டாரை சக்சஸ்ஃபுல்லா நேற்று டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இது மூலமா இந்தியா BMD அதாவது பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி கொண்ட எலைட் குரூப் நாடுகள் பட்டியலில் சேர்ந்திருக்கிறாங்க. இந்த டெஸ்ட்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச காரணமா இந்த பலிஸ்டிக் மிசைல் இன்டர்செப்டார் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க்கான ஆன்டி பலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம். இது எல்லா வளரும் நாடுகள்னாலையும் செஞ்சிட முடியாது. பட் இந்தியா செஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் உலக நாடுகள் மத்தியில். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியா டெஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த இன்டர்செப்டார் மிசைல் எண்டோ அண்ட் எக்ஸோ அட்மாஸ்பிரிக் இன்டர்செப்டார். அதாவது எண்டோ அண்ட் எக்ஸோ அட்மாஸ்பியர்ல டிராவல் பண்ணி வரும் பலிஸ்டிக் மிசைலை அங்கேயே வச்சு வழிமறிச்சு அழிக்கும் திறன் கொண்டது இந்த BMD. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். அதாவது அது என்னப்பா எக்ஸோ அண்ட் எண்டோ அட்மாஸ்பியர்னு சொல்றியே அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. எண்டோ அட்மாஸ்பியர்னா 100 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும் ஆல்டிடியூட் எல்லாமே எண்டோ அட்மாஸ்பியர் தான். ஸோ எந்தெந்த மிசைல் எந்தெந்த பலிஸ்டிக் மிசைல்லாம் 100 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்குள்ளேயே டிராவல் பண்ணி தாக்குதோ அதெல்லாம் எண்டோ அட்மாஸ்பியரிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே எக்ஸோ அட்மாஸ்பியர்னா அபோவ் 100 கிலோமீட்டர் ஆல்டிடியூட் அதாவது எர்த் அட்மாஸ்பியரை தாண்டி டிராவல் பண்ணி டார்கெட்டை அழிக்கும் மிசைல் எல்லாமே எக்ஸோ அட்மாஸ்பியரிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர்களே. இதுதான் எண்டோ அண்ட் எக்ஸோ அட்மாஸ்பியர் மிசைலுக்கு இருக்கும் வித்தியாசம். ஓகேங்களா? இப்போ இந்தியா டெஸ்ட் பண்ண ABM எர்த் அட்மாஸ்பியருக்குள்ளவும் வெளியவும் டிராவல் பண்ணும் பலிஸ்டிக் மிசைலை தாக்கும் வண்ணம் டிசைன் செய்யப்பட்டது. ஒரே கல்ல 2 மாங்க அடிச்சிருக்காங்க இந்தியா. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்தியா சைனாவின் ABM டெஸ்ட்டுக்கு அவங்க வழியிலேயே போய் பதிலடி கொடுத்துருக்காங்க. ஸோ நீயும் ஆன்டி பலிஸ்டிக் மிசைலை வச்சிருக்கிற, நானும் ஆன்டி பலிஸ்டிக் மிசைலை வச்சிருக்கிறேன், இப்போவா பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்தியா சொல்லாம சொல்லியிருக்கிறாங்க. இப்படிதான் நண்பர்களே சைனாவிற்கு உடனடியாக பதிலடி கொடுக்கணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் தலைமையில ஏறி உக்காந்துருவானுங்க. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். ஸோ இந்தியாவின் செயல்பாடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவின் இந்த சடன் ரிஃப்ளெக்ஷன் இது போன்று கண்டினியூ ஆகணுமா அப்படிங்கிற உங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நன்றி, வணக்கம்.